பரமே பரமே வெளியே வேறு மழை பெஞ்சிட்ருக்கு. சூடாக எதாவது வேணுமே. என்ன வேணும்? பிரியாணி பண்ணுவோமா? செய்வோமா? போய் செய்யலாம். செய்யலாமா? ஓகே சரி, நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வாங்கி வந்துடுறேன். ஓகே ஓகேவா? நீ வெங்காயம் தக்காளி மட்டும் இருக்குது. ஓகேவா? வாங்க பார்க்கலாம். பிரியாணி செய்ய ரெடி ஆகிடுச்சு. உடனே குக்கர் வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊற்றி காமிக்கிறாங்களே, சொல்லுப்பா. சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். அதுக்கப்புறமா பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டுக்கணும். பட்டை லவங்கம் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியறது தானே. பச்சை மிளகாய் போட்டு அதான் லவங்கம் வதங்கினோடனே கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் வதங்கினா நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கணும். அது வதங்கந்தோ என்ன பண்ணணும் அப்படின்னா, வெங்காயத்தை கொஞ்சமாக நறுக்கி, நான் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கணும். வெங்காயம் போட்டதும் அது கொஞ்சம் நல்லா, வெங்காயம் தான் மெயின், நல்லா வதக்க விடணும். அது வெங்காயம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு வெங்காயம் அதிகம் சேர்த்துங்க, டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சா, அது சைடில் பக்கத்தில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கா பரம. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, தக்காளி எடுத்து போட்டுக்கணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் போட்டோடனே சில பேர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடுவீங்க, அது ஒரு டேஸ்ட்டு. இப்போ நான் பரம சேர்த்து வந்து ஒரு டேஸ்ட்டு, இது ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி அதை எடுத்து கொஞ்சம் போட்டுன்னு நல்லா வதக்கிடணும். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிட்ட பேர் தான் அது போடணும். அப்போ தான் அந்த வாசனை நல்லா இருக்கும். குறிப்பு, அடி பிடிக்கக்கூடாது. புதினா மல்லி போடும். மல்லி போட்ட உடனே நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்குன்னு ரொம்பலாம் இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ போடணும். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு மனமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆமாம், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா அது அதோடைய வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் சிக்கன் நம்ம வாங்கியிருக்க சிக்கனை அது நல்லா வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுப்போம். அது எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குன்னு பாருங்கள். அப்படியே சிக்கன் பீஸ் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா அதிலே கொஞ்சம் நல்லா வெந்துற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அதில் சிக்கனில் இருக்க தண்ணி வந்து அதில் இருக்க மாதிரி நல்லா வதக்கி விட்டுணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வதக்கி விட்டு அப்படியே விட்டுருங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு தயிர் எடுத்துக்கணும். அப்போ தான் கறி வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கோசரம் கறி எடுத்துக்கணும். தயிர் மஸ்ட்டு ஆப்ஷன் தான். தயிர் உங்களுக்கு வேணும்னா தயிர் போட்டுக்கலாம், இல்லைனா அப்படியே செய்யலாம். போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக வரும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாஃப்ட்னஸ் கூட அது கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு அதுக்கப்புறம் தேவைக்கான உப்பு நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த உப்பு எடுத்து போட்டுக்கின்னு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கணும். ஏன்னா கறியில் வந்து உப்பு கொஞ்சம் இறங்கணுன்றதுக்காக. ஆமாம், இல்லைனா சாப்பாட்டில் இருக்கும். கறி மசாலா கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம், அது எல்லாத்தையும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கின்னு அதையுமே நல்லா வதக்கிடணும். சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி மசாலா வாங்கி வந்து போடுவாங்க, நாங்கள் அது மாதிரி போட மாட்டோம். நாங்கள் இதுதான் வீட்லேயே இன்க்ரீடியன்ஸ். அவ்வளோதான். தனி மிளகாய் கொஞ்சம் போட்டு நல்லா அதை கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் 1/2 kg கறி அப்படின்றதுனால 1/2 kg கறி 1/2 kg ரைஸ். அதனால் நான் எவ்வளோ அந்த டம்ளரில் 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்தேன், ஆனால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கலரி விடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னா பாஸ்மதி ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஆமாம் நாங்கள் சீரக சம்பாவில் தான் பிளான் இருந்தது. சரி, பாஸ்மதி எத்தனை நாளைக்கு தான் சீரக சம்பா, அதனால் பாஸ்மதி. அது நல்லா கொதிச்சு வந்தது உங்களுக்கு தெரியும். அதுலேயே எல்லாமே கறியுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா அரிசியை கழுவி அதில் போட்டுற வேண்டியது தான். போட்டுடுவோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அந்த கறியை பாசுமதி ரைஸ் அதில் போட்டோடனே நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்ட்டு விசில் விடணும் இல்லையாப்பா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நெய் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஊற்றி கோல்டாக மழை பெய்யறதுனால நெய் ஊற்றலை நாங்கள். நீங்கள் வந்து நெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மூடி போட்டாச்சு. இப்போ அதில் ஒரு விசில் வந்தோடனே ஓகே, அது நம்மளுடைய பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. விசில் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கல. சூப்பராக இருக்கு, எவ்வளோ சூப்பராக இருக்கு. அடியும் பிடிக்கல, எல்லாமே நல்லா வந்திருக்கு. நெய் ஊற்றிருந்தா இன்னும் சூப்பராக வந்திருக்கும்ல. அரிசியோடைய மாதிரி தான் நம்மளோட.